ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 6வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ இப்போ வீரராஜ்யத்துக்கு வந்திருக்கான். இந்த வீரராஜ்யத்தில் நம்மள தான் இவங்க எல்லாரையுமே காப்பாற்ற வந்திருக்க ஒரு ஹீரோ. அதனால வீரராஜ்யத்தோட கிங்கும் தங்குறதுக்கு இடம் எல்லாமே அமைச்சு அங்கே கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளும் அங்கே ரொம்ப ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கான். இந்த டைம்ல ஹாங்குக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா வெளியில நம்ம ஜூன்லின்னு ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இதை நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருப்பான். ஆனா இங்க என்னன்னா ஜாலியா ரெஸ்ட் எடுக்கிறான். இதனால ஹாங்கோ அவங்க யோசிக்கிறான், ஆமா இவனை மாதிரி ஒரு பர்சன்லாம் எப்படி நாசன் சோல் லெவலுக்கு வந்திருப்பான். ஆனா ஏதோ ஒண்ணு அது ஒன்றும் எனக்கு பெருசா மேட்ரு இல்லை. ஏன்னா ஒன்ஸ் அவனை விடவும் நான் பெரிய அளவுல லெவல போயிட்டேனா அவ்வளவுதான், அவனை என்னால அசால்ட்டா கிரஷ் பண்ணி முச்சு விட முடியும். இப்படி ஹாங் யோசிக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஜூன்லின்னு சைட்ல இருந்து பாக்குறான். ஜூன்லினுக்கும் அங்க நல்லாவே தெரியும் அந்த ஹாங்கு அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த முது பின்னாடி பண்ணணும்னு பாக்குறான்னு. ஆனா அவன் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா என்ன போயும் அவனோட டார்கெட்டா வச்சதான். ஏன்னா என் கிட்ட சிஸ்டம் இருக்கு, அவனை விடவும் ஒன் ஸ்டெப் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஆமா ஹாங்கு, உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ ரொம்ப கியூரியஸா இருக்கன்னு நினைக்கிறேன். நான் இப்படி இந்த அளவுக்கு ஃபாஸ்டா லெவலப் ஆகுறேன், இப்படி நான் கல்டிவேட் பண்றேன், அதெல்லாம் உனக்கு தெரியணுமா? அதெல்லாம் உனக்கு தெரியணும்னா ஜஸ்ட் போ ஒரு பக்கெட்ல தண்ணி ஏத்தணுவா, என் காலை வாஷ் பண்ணி விடு, அப்படி வேணா பண்ணு, உனக்கும் அந்த விஷயத்த நான் சொல்றேன். அவங்களுக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாகுது. எவ்வளோ தைரியம் இருக்கும் இந்த ஆளுக்கு. நான் இந்த அளவுக்கு பெரிய இம்மாட்டலா இதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியுமா? அந்த டைம்ல எனக்கு கீழே ஏகப்பட்ட ஆளுங்க கெஞ்சுவாங்க, அந்த டெக்னிக்கை சொல்லித்தாங்க, இதை எப்படி பண்ணும் அதை எப்படி பண்ணும்னு. அந்த டைம்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா நான் இருந்தேன். ஆனா இப்போ என்னன்னா மியர்லி இவனை மாதிரி ஒரு நாசன் சோல் லெவல்ல இருக்க ஒரு கல்டிவேட்டர் இவனா எனக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு நிக்க போற? என் காலை வந்து வாஷ் பண்ணி விட போறியா இல்ல இல்லையா? ஏன்னா இதே மாதிரி நின்னா நீ ஸ்டில் இதே லெவல்ல தான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆளு பேச எனக்கு இன்னமும் தான் கடுப்பாகுது. ஏன்னா இந்த ஆளுக்கு தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி டிமானிக் ஃபிலிம் செக்ட்ல எந்த அளவுக்கு பெரிய லீடரா நான் இருந்தேன்னு. அதெல்லாம் தெரியாம என்ன மாதிரி ஒரு பயங்கரமான பர்சனை உன்னோட காலை வாஷ் பண்ணி விடணும் அப்படின்னு நீ சொல்றியா? இப்படி அங்க யோசிக்கும் போது டோருக்கு வெளியில இருந்து ஒரு வாய்ஸும் அங்க கேட்கும். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு வந்திருக்கேன், அதுவும் இப்ப ஏற்படுற அந்த ஸ்டேஞ்சான விஷயத்த பத்தி. நான் உள்ள வரலாமா? நான் தான் இந்த கிங்டமோட பிரின்ஸ். அங்க ஜூன்லினுக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே அங்க தெரியுது, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை அப்படியே கொன்னால அவன் மூலமா அங்க தெரிஞ்சிருக்கும் அந்த பிரின்ஸ் அவன் தான் இந்த மவுண்டனுக்கு ஏதோ ஒரு ரீசனா அங்க போனான். அங்கல இருந்து தான் இந்த வித்தியாசமான விஷயமும் ஆரம்பிச்சது. இதனால பிரின்ஸுக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கு. அதனாலேயே நம்ம ஜூன்லின் பிரின்ஸை உள்ள வர வைக்கிறான். உள்ள வாங்க, அர்ஜென்ட்டான விஷயம்னா. பிரின்ஸும் உள்ள வரும்போது நம்ம ஜூன்லினை பார்த்து தான் யோசிக்கிறான், இவன் தான் உண்மையிலேயே வெளியில இருந்த அந்த பேண்டிட்ஸ் கும்பலை கொன்னானா? ஆனா இவனை பார்க்கும் போது அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய ஆளா எனக்கு தெரியலையே. ஆனா இவன் தான் அந்த பேண்டிட்ஸ் கும்பலை முச்சிருக்கானா? இவன் கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க ரெண்டு பேருமே எங்க வீராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். இந்த விஷயத்த பத்தி என் ஃபாதர் கிங்கு அவருக்கே அங்க தெரியாது. இந்த வித்தியாசமான விஷயம்லாம் ரீசெண்டா ஏற்பதுல இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்கிற இடம். அது என் கணக்குப்படி பின்னாடி இருக்க அந்த மவுண்டனு அந்த ஏரியா தான். ஏன்னா நேத்து நைட்டு வித்தியாசமா ஒரு 2 டீமனு இங்க இருக்கிற மெய்ட்ஸ் பொண்ணுங்க அவங்களை கிட்னாப் பண்ணி கொண்டு போற மாதிரி நான் பார்த்தேன். அதுவும் எங்க அதே மவுண்டனுக்கு தான். இந்த வித்தியாசமான டீமனு இப்ப நடக்கிற விஷயம் அந்த மவுண்டனு எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த டீமன்ஸுக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கு. அதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா உங்க ரெப்புடேஷன் உங்க பவரை பத்திலாம் எனக்கு தெரியும். உங்களால கண்டிப்பா இங்க நடக்கிற அந்த வித்தியாசமான விஷயம் அதை எதிர்கொள்ள முடியும், அதை நீக்க முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால மவுண்டன்ல இருக்க அந்த டீமன்ஸை போய் பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும். இதை கேட்கிற நம்ம ஜூன்லினும் அங்க யோசிக்கிறான், இவன் சொல்றபடி மவுண்டன்ல இருக்க அந்த டீமன்ஸ் அதுங்களால தான் பிரச்சனை இருக்குன்னா என்னோட சிஸ்டம் அதை டிடெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா அங்க எதுவுமே டிடெக்ட் ஆகல. ஒன்னு இந்த பிரின்ஸுக்காரன் சொல்றது பொய்யா இருக்கணும், இல்லைன்னா இவன் ஒரு முட்டாளா இருக்கணும், இல்லையா இவனுக்கும் மேல ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஃபிகர் வந்து இருக்கணும். கண்டிப்பா அவன் இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பான் இந்த பர்சன் கிட்ட. நம்ம ஜூன்லினுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரின்ஸுக்காரன் பொய் தான் சொல்றேன்னு. இருந்தாலும் அந்த பிரின்ஸு கிட்ட அவன் சொல்றான், பிரின்ஸ் இதுக்கு முன்னாடியே நீங்க அந்த கேவுக்கு போயிருக்கீங்க, சோ அந்த இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு கொண்டு போங்க. ஆனா ஆளு யோசிக்கதே வேற விஷயம் தான். ஏன்னா அங்க போனா ஸ்ட்ராங்கஸ்ட் எனிமி கிடைப்பாங்க, அது மூலமா சீக்கிரமா இன்னமும் லெவலப் ஆக முடியும். சரி போய் பார்த்தலாம் இதுக்கு பின்னாடி உண்மையிலே யார் இருக்கான்னு.
அவ்வளவுதானே, நீங்க தாராளமா என்ன ஃபாலோ பண்ணுங்க, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அங்க ஹாங்கும் யோசிக்கிறான். ஒன்ஸ் இந்த விஷயம் முடிஞ்சவனே ஜூன்லின்னு வெயிட் பண்ணு, அப்புறமா உன்னை மொத்தமா முச்சு விட்டுறேன். இதுக்கப்புறம் பிரின்ஸ், நம்ம ஜூன்லின்னு, ஹாங்கு இவங்க 3 பேருமே அந்த மர்மமான மவுண்டனை நோக்கி தான் போயின்னு இருக்காங்க. போகும்போது பிரின்ஸோட தங்கச்சி பிரின்சஸ் அவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணுவாங்க. ஆமா என்னாச்சு, எதுக்காக பிரதர் ஒரு திரும்பவும் வித்தியாசமா ஆக்ட் பண்றாரு, அவரு அப்பாவோட பேச்செல்லாம் இப்ப கேட்கதே இல்ல, மர்மமா நிறைய விஷயத்த அவர் பண்ணிருக்காரு, அதனால இப்பயே இந்த விஷயத்த போயிட்டு அப்பா கிட்ட நான் சொல்லணும் இப்படின்னு அங்க பிரின்சஸும் போயிட்டு கிங் கிட்ட சொல்ல போறாங்க. இதே மாதிரி நம்ம ஆளுங்க ஃபைனலி அந்த மவுண்டன் இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்து உடனே பின்னாடியே ஜூன்லினும் கேக்குறான், ஆமா பிரின்ஸ் நீங்க சொன்ன இடம் வந்து இதானா? ஏன்னா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பார்த்தா இங்க எந்த விதமான டீமன்ஸோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் நடந்த மாதிரி எதுவும் தெரியலையே. பிரின்ஸ் அங்க மைண்ட்லயே யோசிக்கிறாரு, அவ்வளவுதான் வந்து வசமா மாட்டிக்கினாங்க, எனக்கும் தெரியும்டா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பண்ணுவேன்னு, நானும் அவளா வெயிட் பண்றேன் நீ இந்த இடத்துல எந்த மாதிரி விஷயத்த பண்ண போறேன்னு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதை தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அங்க பிரின்ஸும் சொல்றாரு, நான் சுத்தமா யோசிக்கல இந்த செக்ட காப்பாத்த வந்த 2 பேருமே இந்த அளவுக்கு அடிமுட்டாளா இருப்பாங்கன்னு நான் சுத்தமா யோசிக்கல. ஏன்னா தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணி எவ்வளவு தூரம் வந்து வசமா மாட்டிக்கினாங்க. அதுவும் எதுக்கு, இந்த ஜூன்லின் அவனோட எபிலிட்டி மேல அந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கான், இவனால முன்னாடி யாரா இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும்னு. ஆனா இவனுக்கு தெரியாது என்னோட மாஸ்டர் அவரு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. அங்க இப்படி யோசிச்சுட்டு திடீர்னு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு விஷயத்த அவன் உடைக்கிறான். ஆமா முட்டாளுங்களா, நீங்க என்ன யோசிச்சிங்க, நீங்க ஹிவான்ஷு 1 செக்ட்ல இருந்து வந்த பெரிய ஆளுங்களா இருந்தா உங்களால இங்க நடக்கிற அந்த மர்மமான விஷயத்தை தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்க 2 பேராலையும் அதை தடுக்க முடியவே முடியாது. ஏன்னா நீங்க பாக்குற இந்த இடம் இதுதான் ஒரு பரியல் கிரவுண்டா உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துலயே நீங்க 2 பேரும் சாக்ரிஃபைஸா மாற போறீங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க அந்த விஷயத்த. அவ்வளவுதான். இப்படி அந்த பிரின்ஸுக்காரன் ரொம்ப கொடூரமா சொல்லும் போது அந்த எல்டர்ஸ் அவங்களும் வந்துட்டு ஒரு பயங்கரமான பைண்டிங் ஃபார்மேஷன் அதை கிரியேட் பண்றாங்க. இதனால நம்ம ஜூன்லின் ஹாங்கு 2 பேருமே அந்த ஃபார்மேஷன் பேரியருக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த எல்டரும் வந்துட்டு நம்ம ஜூன்லினை பார்த்து அங்க சொல்றாரு, ஜூன்லின் நீ தான் அந்த ஷுவான்டியான் செக்ட்ல இருந்து வந்த அந்த பீக்கான மாஸ்டரா? நான் ரீசெண்டா உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நிறைய இடத்துக்கு போயிட்டு உனக்கான பேரை நீ கிரியேட் பண்ணிருக்கன்னு. ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா இந்த இடத்துல ஜேர்னி வந்து முடியுது. ஏன்னா இங்கேயே உன் கதை வந்து முடிய போகுது. ஏன்னா டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு பர்சனால கூட இந்த பைண்டிங் ஃபார்மேஷன் பேரியரை அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது. அப்படி இருக்கும் போது உன்ன மாதிரி ஒரு பர்சனால என்ன பண்ண முடியும் ஜூன்லின்? உடனே அந்த பிரின்ஸுக்காரனும் அந்த எல்டர் கிட்ட சொல்றான், அந்த ஜூன்லினை நீங்க வந்து பாத்துக்கோங்க, அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்க அந்த உமன் அவ வந்து எனக்கு வேணும், அதனால என்ன பண்ணுங்க அவ கிட்ட இருக்கிற பவர் கல்டிவேஷன் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம ஆக்கிடுங்க. ஏன்னா அவ கூட ரொம்ப ஜாலியா ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அங்க இது கேட்டோன்னே ஹாங்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா நம்ம ஹாங்கு ஒரு பையன், அவன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொன்னா என்ன ஆகும்? எனக்கு அவ்வளோ தைரியமா என்ன பார்த்து அந்த மாதிரி விஷயத்த நீ சொல்றியா? அங்க 3000 சுத்தரா அந்த பவரை பயன்படுத்துறான். இதனால அந்த பேரியரும் ஒண்ணுமே இல்லாம உடஞ்சு போகுது. உண்மையை சொன்னா என்னோட பிளானே என்னன்னா இந்த இடத்துல அவளுக்கும் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்களா என்னை இன்வால்வ் பண்ண வைக்கிறீங்க. நீங்க பண்ண விஷயம் அது வந்து லைனே கிராஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்படின்னு 3000 சுத்தராவோட ஃபயர் அங்க பயன்படுத்தும் போது அந்த ஃபயர்னால அது அப்படியே உடஞ்சு போகுது. எல்லாருமே ஹாங்கோட ஃபயர் பவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. நான் பயன்படுத்தின அந்த பைண்டிங் ஃபார்மேஷன் அந்த பேரியர் அது ரொம்ப ஸ்ட்ராங், டிவைன் ஃபார்மேஷன்ல இருக்க யாராலையுமே உடைக்க முடியாது. அது எப்படி உடைஞ்சு போச்சு அப்படின்னு தான் பிரின்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். அப்புறம் தான் எல்டருக்கு ஹாங்கோட பவர் பத்தி அங்க தெரியுது. அட இது என்னப்பா புது கதையா இருக்கு, ஜூன்லினோட டிசைபிள் அவனும் அதே டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல் அந்த லெவல்ல இருக்கான். அதே மாதிரி அந்த பொண்ணு பயன்படுத்துற அந்த டெக்னிக் அது செலஸ்டியல் டியர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல அதை விடவும் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பங்கமான பைண்டிங் பேரியரை அவ்வளவு சீக்கிரத்துல எந்த டெக்னிக்காலையும் உடைக்க முடியாது. ஆனா இவ அதை பண்ணிருக்கானா நம்மளுக்கு இதுக்கு மேலேயும் இங்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் விஷயம் ஆகும்போது பிரின்ஸுக்கு பயங்கரமா தான் அங்க கடுப்பாகுது. இந்த கிழட்டு பசங்களை வச்சு விஷயத்த முச்சு மாஸ்டர் கிட்ட பாராட்டு வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா எல்லாமே நாசமா போயிடுச்சு. ஹே இம்மார்டல் லேடி, கொஞ்சம் நில்லு, நான் வந்து உன் கூட பேசணும். அது என்னன்னா உன்னோட கல்டிவேஷன் லெவல் அது ஆசமா இருக்கு, உன்னோட பவரை பத்தியும் சொல்லவே வேணாம். அப்படி நீ ஒண்டி நான் சொல்ற மாதிரி இந்த பக்கம் தாவிட்டனா உன்னோட ஃபியூச்சர் அது வந்து லிமிட்லெஸ்ஸா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா இம்மார்டல் லேடின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் தான் அங்க கடுப்பாகுது. அங்க ஹாங்கும் கத்த ஆரம்பிக்கிறான், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் திரும்பவும் அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துவ, அதுக்கும் மேல என்னையே உன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நீ ட்ரை பண்றியா? வாய்ப்பே இல்ல. நீ இந்த மாதிரிலாம் சொல்றனா நீ கண்டிப்பா சாகணும்
பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். சரி, நானும் அந்த விஷயத்த பண்ணாம விட மாட்டேன், உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன். அங்க ஹாங்கு அவனோட ஃபயர் பவரை வச்சு அப்படியே எரிக்க ஆரம்பிக்கிறான். பாவம் பிரின்ஸ் பயங்கரமா அங்க எரியுது. இதை பாக்குற நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த பிரின்ஸுக்காரன் ரொம்ப பாவம். நான் ஹாங் கிட்ட எப்படி பேசணும் அதெல்லாம் அவனுக்கு தெரியல, தேவையில்லாம ப்ரோக் பண்ணி அவனே வாங்கி கட்டிக்கிறான். ஹாங், அவன் கதையை முடிக்க வேணா, வெயிட் பண்ணு, ஏன்னா அவன் கிட்ட சில பல கொஸ்டினை நான் கேட்கணும். இது கேட்டவுடனே ஹாங் அப்படியே சொடக்க போறான். இதனால அப்படியே அந்த நெருப்பம் மறைஞ்சு போகுது. அங்க பிரின்ஸுக்காரனுக்கு இப்பதாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. அங்க ஜுன்லினும் வந்துட்டு பிரின்ஸ் கிட்ட கேக்குறான், ஆமா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்க அந்த மாஸ்டர் அவரு வந்து யாரு? அதே மாதிரி நம்ம ஹாங் அவன் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ல இருக்கான். அவன மாதிரி ஒரு பர்சனையே உன்னோட மாஸ்டருக்கு நீ சர்வ் பண்ண வைக்கிறனா? உன்னோட மாஸ்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங், அவரு எப்படிப்பட்டவரு? எங்க மாஸ்டர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு பயங்கரமான அப்பர் இம்மார்டல். அவரு முன்னாடி மியர்லி ஒரு டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்க கல்டிவேட்டர்ஸாலலாம் நிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கொடூரமான பர்சன். அதே மாதிரி அவரோட பவரை பத்தி சொல்லவே வேணாம், ரொம்ப பங்கமா இருக்கும். அவரு முன்னாடி உன்ன மாதிரி பர்சனாலலாம் நிக்கவே முடியாது. ஓ அப்படியா, என்னால நிக்கவே முடியாதா? அதே மாதிரி அந்த ஆளு அவன் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நீ சொல்ற, அவனோட லெவலும் அப்ப பங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த பர்சனை இப்பயே நான் பார்த்தாகணும். நானும் பாக்குறேன் உன்னோட மாஸ்டர் இதே மாதிரி தொடர்ந்து எவ்வளவு நேரத்துக்கு ஹைட் பண்ணுவாருன்னு. நான் இப்போ இங்க இருக்கிற ஒரு பர்சனையும் கொல்ல போறேன். நீங்க எல்லாருமே கொல்றதுக்குள்ள உன்னோட மாஸ்டர் அவர் இங்க வரணும், இல்லனா அவ்வளவுதான், இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே காலி. அந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பர்சனை கொல்றான். அந்த எல்டருக்கு இன்னமும் அங்க நம்பிக்கையே இல்ல. ஏன்னா எப்படி யுவான் செக்ட் அது ஒரு மொக்கையான பிளேஸ். அந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ல இருக்க 2 பேரு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா? அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 2ன்னு சொல்லி வாய்டு ஃபிங்கரை வச்சு அந்த எல்டரோட கதையும் அங்க முடியுது. 3, 4, 5 இப்படின்னு ஒருத்தங்க நிலைமையும் அங்க ரொம்ப மோசமாவுது. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியா பிரின்ஸுக்காரன் நீ ஒண்டிதான் இப்ப இருக்க. இருங்க நீங்க வந்து என்ன கொல்ல வேணாம், வெயிட் பண்ணுங்க இப்படி ஆளு சொல்லும் போது ஒரு பயங்கரமான லைட் அந்த எத்துக்கு அப்பியர் ஆகும். இந்த டைம்ல தான் கிங் பிரின்சஸ் 2 பேருமே அங்க ஓடி வருவாங்க. வரும்போது பிரின்சஸும் அந்த லைட்டை பார்த்து தான் கேக்குறாங்க, ஆமா அந்த லைட்டு அது வந்து என்னது ஃபாதர்? ஒரு பிளட் மாதிரி அந்த லைட்டு ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. நம்ம சீக்கிரமா போகணுமா? ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மளை காப்பாத்த வந்த அந்த 2 பேரு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு அந்த லைட் அங்க அப்பியர் ஆயிருக்கும்ல. அங்க ஹாங்குக்கு அந்த பர்சன் வந்துட்டான் அப்படின்னு ரியலைஸ் ஆகுது. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹாங் அந்த பர்சன் கூட சண்டை போட்டிருக்கான். இப்போ திரும்பவும் அதே ஃபீலிங் எனக்கு வருது. கண்டிப்பா இது அவனிதான். ஜுன்லினால இவனை மாதிரி ஒரு பர்சன் முன்னாடி நிக்கவே முடியாது. இப்போ வந்திருக்க அந்த ஆளு அவன் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்க பிரின்ஸுக்காரனுக்கு அந்த பர்சனை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த இடத்துல லைட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு கொடூரமான ஃபிகர் அது அப்பியர் ஆகுது. ஆளோட ஆறாவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இவன் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தா அந்த பயங்கரமான ஆளு. இவனோட பேரு டியான்ஜோ. இவனை பிளட் டீமன் அப்படின்னு எல்லாருக்குமே அங்க தெரியும். ஜூன்லினும் அந்த பர்சனை பார்த்து கேட்கிறான், ஆமா இது எல்லாத்துக்குமே பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்தது நீதானா? நானும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து யோசிச்சேன், எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி ஒரு கோலை மாதிரி நீ ஒழிய போறேன்னு. வெளியில வந்து என் கூட சண்டை போறதுக்கு அந்த அளவுக்கு பயமா? ஆனா ஏதோ ஒண்ணு, ஃபைனலி நீ வந்துட்ட. அப்படியாப்பா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? நீ மியாலி ஜஸ்ட் ஒரு சாதாரணமான கல்டிவேட்டர் ஒண்டிதான். நான் ஒத்துக்கிறேன், உன்கிட்ட சில பல ட்ரிக் இருக்கு, அதை வச்சு நீ இந்த அளவுக்கு வந்துட்டேன்னு. ஆனா உன்னால என் முன்னாடி நிக்க கூட முடியாது. ஆனா இப்பயும் நான் யோசிக்கிறது உன் பக்கத்துல இருக்க அந்த பர்சனை பத்தி தான். ஏன்னா அந்த பர்சன் மேல் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அங்க ஹாங்கும் சொல்றான், பிளட் டீமன் நான் சுத்தமா யோசிக்கல, நீ இறந்து போகாம இன்னமும் உயிரோட இருப்பேன்னு. அங்க ஜூன்லினும் யோசிக்கிறான், ஆமா ஹாங்க்கு இவனை பத்தி தெரியுமா? இவனுக்கும் ஹாங்க்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? உடனே டியான்ஜுவும் ஹாங் கிட்ட வரான், என்னது பிளட் டீமனா? இந்த பேரை 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க சென்ட்ரல் லேண்ட்ல என் கூட சண்டை போடணும்னு வந்தாங்க ஹன் பண்ணி. அந்த டைம்ல நான் கடைசியா கேட்டது. அதுக்கப்புறமா இப்பதான் இந்த பேரை 200 வருஷத்துக்கு அப்புறமா நான் கேள்விப்படுறேன். எப்படி இந்த விஷயத்த மறக்க முடியும்? ஏன்னா அந்த டைம்ல பீக்கான வார் வந்து போச்சு. ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன இருக்கும்னா, இந்த டியான்ஜோ இந்த பர்சன் இருக்கான்ல, இந்த பர்சன் ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் இம்மார்டலா அந்த டைம்ல இருந்தான். அதுவும் எப்படி இந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா மாறினானா, ஹியூமன்ஸோட பிளட்டை அப்சர்வ் பண்ணிதான். இவனுக்குன்னு ஒரு கல்ட்டு கும்பலை உருவாக்குவான், அவங்களுக்கு பவரையும் இவன் கொடுப்பான். அவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களோட பிளட்டை அப்சர்வ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கும் இவனுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவிலான கல்டிவேஷன் மெத்தடை வச்சு ஈஸியாவே உயரத்தை அடைஞ்சான். ஈவன் பவருக்கு ஆசைப்பட்டு அவன் உருவாக்குன அந்த கல்ட்டு டீம் அவங்களையே உறிஞ்சு மொத்தமா நாசம்
சொந்தமாக்கிட்டான். அந்த டைம்ல ஆளு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தானா எல்லாருமே இவனை அழிக்கணும் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இவனை அழிக்கணும்னு சொல்லி நானும் போனேன். ஆனா என்னதான் அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எல்லாருமே இவனை அட்டாக் பண்ணியும் அந்த டைம்ல இந்த பர்சன் முன்னாடி நிக்க கூட முடியல. ஆனா நிறைய பேர் வந்து எப்படியோ இவனை மொத்தமா அழிச்சாங்க. எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா ஆளு வந்து செத்துட்டான் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா எப்படியும் தெரியல ஆளு திரும்ப உயிரோட வந்திருக்கான். நான் முதல் முறையா ஈஸ்டர்ன் ரீஜன்ல இந்த மாதிரி பிளட் எல்லாம் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டோனே அது இவன் தான் அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே அங்க தெரிஞ்சிச்சு. பிரின்ஸும் வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் நீங்க ஃபைனலி வந்துட்டீங்க, தயவு செஞ்சு இந்த கொடூரமான உமன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க, இவ ரொம்ப கொடூரமானவளா இருக்கா, இந்த உமன் இவ என்ன மொத்தமா முடிக்கணும்னு பார்த்தா, அதுக்காக ப்ளீஸ் மாஸ்டர் ரிவெஞ்ச் எடுங்க. ஆனா இதுக்கு அந்த பிளட் டீமன் என்ன பண்ணுவானா அவனோட லேசரை வச்சு அந்த பிரின்ஸுக்காரனை மொத்தமா முத்து விட்டுறான். நான் யோசிச்ச மாதிரியே அப்போ இருந்த மாதிரியே தான் இப்பயும் நீ ரொம்ப கொடூரமா இருக்க, இவன் உன்னோட டிசைப்பிள கூட ரொம்ப கொடூரமா நீ கொள்ற. அட அந்த விஷயம்லாம் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் இல்ல, மியர்லி அவன் ஜஸ்ட் ஒரு டிசைப்பிள் ஒண்டி தான், டிசைப்பிள எப்போ வேணாலும் அடிக்கடி மாத்திக்க முடியும், அதனால பிரச்சனையே இல்லை அந்த விஷயம்லாம். ஆனா உண்மையிலேயே அந்த பர்சனோட கதையை நீயே முடிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி என்னால அந்த பர்சனை அப்படியே விட முடியும்? உண்மையை சொன்னா நான் என்ன யோசிக்கிறேன் அந்த விஷயம் வந்து இப்பயும் உன்னால புரிஞ்சிக்க முடியல. அங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஏதோ ஒரு டிவி ஷோ மாதிரி இருக்கும், அதை நம்மால ரொம்ப ஜாலியா சினிமா பாக்குற மாதிரி பார்த்துன்னு இருக்கான். ஆனா பிளட்டி மேன் எனக்கு இப்பயும் அங்க புரியாத விஷயம் என்னன்னா நீ அழிறத என்னோட கண்ணால நான் பார்த்தேன். அந்த இடத்துல உன்னோட பிளட் மொத்தமா வேப்பரைஸ் ஆகி ஒண்ணுமே இல்லாம நீ ஆயிட்ட. அப்படி இருக்கும் போதும் எப்படி நீ இன்னமும் உயிரோட இருக்க? உண்மையை சொன்னா முட்டாளுங்க தான் நான் அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நான் அழியல, என்னோட பாதி பிளட் எசன்ஸை வேற ஒரு ஹிடனான லொகேஷன்ல சீல் பண்ணி வச்சிருந்தேன். அதனால ரெசரெக்ட் ஆன திரும்பவும் நான் உயிரோட வந்துட்டேன். ஆனா பாத்தியா கோஇன்சிடென்ட்டா நான் உன்னை மீட் பண்ற மாதிரி தலைவிதி எழுதிருக்கு, அதனால ஸ்ட்ரகிள் பண்ணாம தோத்துப்போம், ஏன்னா அப்பதான் உன்னோட பிளட்டை என்னால சக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன உன்னோட பிளட்டும் எனக்குள்ள ஃப்ளோ ஆகும், நீயும் நானும் ஒன்னாயிடுவோம். நீ ஒரு கிரீப்பியான மஸ்கிட்டோ தெரியுமா? திரும்ப உயிரோட வந்தோம், திரும்ப அதே மாதிரி தான் இருக்க, ஸ்டில் ஒரு துளி நீ மாறல. ஆனா கேரண்டியா நான் ஒன்னும் அப்படியே உன்னை விட மாட்டேன். அப்படியா? என் முன்னாடி உன்னால எப்படி நிக்க முடியுதுன்னு பாக்குறேன். நான் உன்னோட பவருக்கும் என்னோட பவருக்கும் ஒரு பயங்கரமான கேப் இருக்கு. ஆனா என்னோட பவர்ஸை நீ பார்க்காம அது எப்படி சொல்ல முடியும்? அந்த இடத்துல 5 சுப்ரீம் டிவைன் ஃபிளேம்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை நம்ம ஹாங் பயன்படுத்துறான். அந்த டெக்னிக்கை பார்த்து பிளட் டீமன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா சுத்தமா அவனுக்கு ஐடியா இல்ல எப்படி இவன் கிட்ட இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் அங்க இருக்குன்னு. அந்த பவர் அங்க தாக்க வரும்போது ஃபீண்ட் பாம் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை வச்சு ஆள் அப்படியே அங்க தடுக்கிறான். அந்த ஃபீண்ட் பாமோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும் போதும் அந்த ஃபயர் டெக்னிக் முன்னாடி அப்படியே அது பிளாக் ஆகுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா என்னோட பவர் அது வந்து ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும் போதும் இவனை மாதிரி ஒரு டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்க இந்த பவர் இது என்னோட ஃபீண்ட் பாமை இப்படி பிளாக் பண்ண முடியுது. அதே மாதிரி அந்த ஃபிளேம்ஸ் அந்த டெக்னிக்கு எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவங்க சொல்றான் உண்மையை சொன்னா உண்மையான ஷோவே இப்பதான் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஐசி ஃபயர் பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணுவான். அது முன்ன இருக்கிறத விட பயங்கரமா இருக்கும். அந்த பவரை பார்த்தோன்னே பிளட் டீமன் ஸ்பியர் அப்படின்னு ஒரு ஸ்பியர் அவன் கிரியேட் பண்ணுவான். அந்த ஐசி அட்டாக் படும் போது கையை அப்படியே உறைஞ்சு போகுது. பாக்குற பிளட் டீமனுக்கு சுத்தமா ஐடியால இப்படி என் பவரை விட உன் பவர் சுப்பீரியரா இருக்கு. அங்க ஆளு அந்த ஐஸை மொத்தமா உடைக்கிறான். அங்க பாத்துக்கினே சொல்றான் எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஏதோ ஒரு லக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று நான் இல்லாத அந்த டைம்ல ஒரு கிரேட்டான இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி பவர்ஸை நீ அடைஞ்சிருக்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு கிரேட்டான டீச்சருக்கு நீ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னா ஹாங்கோட பவர் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த 3000 சூத்ரா, அதுக்கப்புறம் அந்த ஃபயர் பில் அதுதான். ஆனா ஹாங்கு அதை பத்திலாம் கேட்கும் போது அந்த அளவுக்கு அதை பத்தி சொல்லல. ஆல்ரெடி என்னோட டெக்னிக் எல்லாமே கிரேட்டு, அதனால நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்ல. அப்படியா? இந்த மாதிரி உச்சத்தை நீயா அடைஞ்சிருக்கனா இதுக்கப்புறமும் நான் உன்னை அப்படியே விட்டனா அது ஒரு பெரிய பிரச்சனையா அமையும். இன்னைக்கு உன் லைஃபை மூச்சு உன்கிட்ட இருக்கிற அந்த பவர் எல்லாத்தையுமே நான் அடைவேன். அந்த இடத்துல பிளட் டீமனும் ஏதோ ஒரு பவரை ஆக்டிவேட் பண்ணோனே அங்க இருக்கிற ஒரு மக்களோட எனர்ஜி ரத்தம் எல்லாமே அப்படியே உரியப்படுது. அவங்களுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க எல்லாரோட நிலைமையும் மோசமாயி எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அவங்க பவரை உரிய பிளட் டீமன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறான். அவ்வளவுதான், இவங்களை உறிஞ்சாலே போதும் நான் இன்ஸ்டன்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவேன். அதுக்கப்புறம் நீ எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஹாங் என்ன பண்ணிருக்க? சீக்கிரமா போயிட்டு அவன் கதையை முடி, எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு. ஆனா அந்த ப்ரெஷரை பார்த்து ஹாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். உண்மையை சொன்னா நான் என்ன யோசிச்சேன்னா இந்த இடத்துல ஜூன்லின் சண்டை போட்டு தோத்து போற நிலைக்கு போவான், அப்புறம் அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்பான் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இந்த இடத்துல என்னாலேயே அவனை முடிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. நான் பாடி இன்டகிரேஷன் அப்படின்னு ஒரு லெவலுக்கு அங்க போயிட்டான். ஆளோட அப்பியரன்ஸே அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த லெவல்ல அவ்வளவு சீக்கிரத்துல ஆளை யாராலையுமே தடுக்க முடியாது. இதே மாதிரி தான் போன வாட்டியும் ஆயிருக்கும். போன வாட்டி
பெரிய பெரிய இம்மார்டல்ஸ் அவங்களாம் இங்கே வந்திருப்பாங்க. வந்தோம் இந்த பர்சனை அங்கே தடுக்க முடியல. ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. கண்டிப்பாக ஹாங்கால இந்த இடத்துல நிற்க முடியாது. ஜூன்லின் தான் இங்கே இறங்குற மாதிரி இருக்கும். ஜூன்லினுக்கும் அதுதான் தேவை. ஏன்னா இந்த பர்சன் கூட சண்டை போடும் போது அவன் லெவலு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட தப்பி தவறி கூட மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடு சும்மா தாறுமாறா இருக்கும். ஸோ நானும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பாருங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.